blood in the urine இது வந்து ஒரு முக்கியமான சிம்டமா நான் அறிவுறுத்த விரும்புறேன். வந்துருச்சுனா உடனே ஹாஸ்பிடல் போயிரணும். உடனே ஹாஸ்பிடல் போணும். கண்டிப்பா அது வந்து உடனே கேன்சர்லாம் கிடையாது. காமன் இன்ஃபெக்ஷன், அதுக்கு அடுத்து காமன் ஸ்டோன், இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. ஆனா கேன்சருக்கான ஒரு இண்டோலன்ட் சிம்டமா அது இருக்கலாம். கிட்னி கேன்சர் அப்படினா மூணு சிம்டம்ஸ் பர்టిక్యులரா சொல்லுவோம் சார். ஒன்னு யூரின்ல blood, ரெண்டாவது அவங்க தொட்டு பார்த்தாலே ஒரு மாஸ் இருக்கு அப்படின்றது, இடைக்குறைவு போன்ற ஜெனரல் கான்ஸ்டிடியூஷன் சிம்டம்ஸ். இத வந்து இன்னைக்கு டூ லேட் ட்ரையட் அப்படிங்கிறோம். அதாவது இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துதான் இந்த கேன்சர்லாம் கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப லேட்னு சொல்றோம். இன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கேன்சர் கண்டுபிடிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய மாஸ்டர் செக்அப்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதுல ஸ்கேன் பண்றாங்க, வேற எதுக்கோ பண்ண போய் இந்த மாதிரி ஒரு கட்டிகள் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறாங்க. இது டெஃபினட்டா இந்த அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ யூரினரி ட்ராக்ட் கேன்சர்ஸ்க்கான காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கல்பிரிட் பார்த்தா ஸ்மோக்கிங் சார். ஒரு ஐடென்டிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங். குறிப்பா பிளாடர் கேன்சர், டியூப்ல வரக்கூடிய யூரிட்ரிக் கேன்சர், கிட்னி கேன்சருக்கு எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்பிரிட் ஸ்மோக்கிங். ஆனால் இன்னைக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இல்லாம எல்லா ஏஜ் குரூப்லயும் அந்த கேன்சர்ஸ் பார்க்குறோம். நம்ம கேன்சர் வந்து ஏன் இன்னைக்கு கொஸ்டின் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்ல. நம்ம பண்ணக்கூடியது அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு அந்த உறுப்பை இழக்காம நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபை இழக்காம அதுதான் நம்ம கையில இருக்கு, அதை நம்ம பண்ணிக்கணும். நீங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சொன்னனால இப்போ ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு ஃபாஸ்டா தன்னோட கிட்னியை டெட்ராய்ட் பண்றது, எவ்வளவு ஃபாஸ்டா அதை வந்து டேமேஜ் பண்றாருன்னு சொல்ல முடியும். இப்போ நார்மல் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு செயின் ஸ்மோக்கர், ஒரு பயங்கரமா ட்ரிங்க் பண்ற ஒருத்தரும் எவ்வளவு ஃபாஸ்டா தன்னோட ஆர்கன் அவரே டேமேஜ் பண்ணிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? கிட்னிஸ் லிவர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70% டேமேஜ் வரைக்கும் அது தாங்கும். தெரியாது. ஒன்றுக்கு 2 கிட்னி இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இணைந்த கைகளா எவ்வளவோ அடியை தாங்கும். ஒரு 70%க்கு மேலே டேமேஜ் ஆகும்போது தான் இந்த மாதிரி யூரின்ல புரோட்டீன் வரும், கிரியாட்டின் ஸ்லோவா ஜாஸ்தி ஆகும். இது எவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது, எவ்வளோ ஸ்மோக் பண்றோம் ட்ரிங்க் பண்றோன்ற ஃபேக்டர் ஒன்று. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்கா? ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் டைரக்டா பண்ற டேமேஜ் ஒன்று. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால சுகர் வரலாம் இல்லையா, ஹைப்பர் டென்ஷன் வரலாம், இதனால வரக்கூடிய கிட்னி டேமேஜ் இருக்கு. இதை டைரக்டா நம்ம நீங்க இவ்வளோ லிட்டர் இல்ல இவ்வளோ நாள் டெய்லி சொல்ல முடியாது. நான் அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னா இதோடைய அட்வர்ஸ் இம்பாக்ட். சோ இதனால வரக்கூடிய கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இதனால வரக்கூடிய கிட்னி டேமேஜ், இதெல்லாம் வரதுக்கான டைம் எவ்வளோ ஃபாஸ்டா வருதோ அவ்வளோ ஃபாஸ்டா கிட்னிஸும் டேமேஜ் ஆகும். இதுல ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ இருக்கவங்க டைட் டைம் டு குவிட், இதை குவிட் பண்றது பெட்டர். கண்டிப்பா 100%. அடுத்த டாக்டர், இப்போ இந்த கிட்னி ரிலேட்டட் விஷயங்களை பேசும்பொழுது ரொம்ப முக்கியமா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்ட் வச்சு ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்திருப்பாங்க. முன்ன ஒரு காலகட்டத்தில் வந்து டயாலிசிஸ் வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்னு சொல்லி வரவே மாட்டேன்னு சொன்னவங்க தான். இப்போ அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணி வராங்க. இப்போ டயாலிசிஸ்க்கு ஈஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதா? டயாலிசிஸ் ஒரு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு தேவையற்ற ட்ரீட்மெண்ட் கிடையாது. கிட்னி வந்து சம்டைம்ஸ் அக்யூட்டா ஒரு சில காரணத்தினால ஒரு அக்யூட்டா டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல கிட்னிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு டெம்பரரி டயாலிசிஸ் பண்ணும். ஒன்ஸ் அந்த கரெக்டபிள் காஸ் எதனால அந்த கிட்னி ஷட் டவுன் ஆச்சோ அது ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணி நார்மலா பண்ணுறோம். பட் கிட்னிஸ் பெர்மனண்டா டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் போன்ற ஒரு டெஃபினட்டிவ் ஆப்ஷன் வரைக்கும் உள்ள பிரிட்ஜ் தான் இந்த டயாலிசிஸ். இதை ஹீமோ டயாலிசிஸ் காமனா பண்றது, பெரிட்டோனல் டயாலிசிஸ் இருக்கு. ஸோ டயாலிசிஸ் முற்றிலுமா ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. ஆன் டேட்ல முடியாது.